ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த பண்டிகை நாளிலே கிறிஸ்து ஜெயந்தியிலே உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக என்று இந்த பலிபீடத்திலிருந்து நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், மெய்யாகவே நல்லவர். அல்லேலூயா. நான் இந்த சபைக்கு முதல் முறை இல்லை, இரண்டாம் முறை வருகிறேன். முதல் முறை நான் 5 வருடத்துக்கு முன்னே ஐயா இருக்கும்போது வந்திருக்கேன். ஒரு ஓய்வு நாளில் செய்தி கொடுத்துருக்குறேன். இந்த முறையும் பாஸ்டர் அவர்கள் இங்கே போய் ஊழியம் செய்யும்படி அனுப்பினார்கள். செல்லத்துறை அவர்கள். தேவன் எனக்கு இந்த பண்டிகை நாளில் ஊழியம் செய்யும்படி ஏஜி ஓப்பன் டோர் சர்ச் அம்பத்தூரில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது பாஸ்டர் அம்மாவுக்காகவும் பிரதர் சாம்சனுக்காகவும் சபையை நடத்துகிற முப்பர் யாவர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமாக இருக்க தான் வேண்டும். ஏனென்றால் இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை கெடுக்கும்படி நான் உங்களை அதிக நேரம் இங்கே உட்கார வைக்க மாட்டேன். ஏனென்றால் வீட்டில் கேக்கு, கோக்கு, காக்கு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி தானே? எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் காலையில் இங்கே வந்திருக்கீங்க. சீக்கிரமாக நான் உங்களை அனுப்பிவிட முயற்சி செய்கிறேன். அல்லேலூயா. உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற ஒரே பர்த்டே ஜீசஸுடைய பர்த்டே மட்டுமே. அல்லேலூயா. உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் இயேசு பிறந்திருக்கிறார். அதற்கப்புறமாக இந்தியாவில் காந்தியுடைய பிறந்தநாள், அம்பேத்கர் பிறந்தநாள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் கொண்டாடுறாங்க. நாமும் இன்றைக்கி இயேசுவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். ஆக்சுவலி டிசம்பர் 25 அல்ல இயேசு பிறந்த நாள். இந்த வின்டரே கிடையாது. மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி முழுவதும் மந்தையை காக்குறாங்கன்னா அது வின்டர் கிடையாது. நாங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு போன போது நவம்பர் மாதத்துலேயே சரியான குளிர். அப்போ டிசம்பரில் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஆக்சுவலி டிசம்பர் 25 கிடையாது. அதனால் ரோம அரசர்கள் அதை நியமித்திருக்காங்க. ஆனால் இயேசு பிறந்திருக்கிறார் என்பது உண்மை, சத்தியம். அதனால் ஆண்டில் என்றைக்கோ ஒரு நாள் பிறந்தார், அதை இன்றைக்கி நம்ம அனுசரிக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, எல்லா வீட்டிலையும் ஸ்டாரு குடிலெல்லாம் வச்சுட்டிங்களா? சொல்ல மாட்டிங்களே? ஹல்லேலூயா. அதெல்லாம் பைபிளில் இல்லை. அதெல்லாம் பைபிளில் இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆனால் அதெல்லாம் ரோம ராஜ்யத்தில் அவர்களுக்கு ஒவ்வொரு சடங்கு இருந்தது, ஒரு பண்டிகை இருந்தது. அதனுடைய அடையாளமாக செஞ்சுக்கங்க போங்க அப்படின்னு சொல்லி வச்சு நம்மளையும் அதுக்குள்ளே நடத்துகிறாங்க. நிச்சயமாக கிறிஸ்மஸ் தாத்தாவும் இல்லை, தலையில் போடுற தொப்பியும் இல்லை. கர்த்தர் நல்லவர், நல்லவர். ஆமேன். இந்த பைபிளில் அப்படி சொல்லப்படவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக இன்றைக்கி உலகம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற அதே மாதிரி அவருடைய இறப்பையும் உயிர்த்தெழுதலையும் கொண்டாடி இருக்குமானால் இன்றைக்கி உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் ஏசாயாலே அவர் சொல்லுகிறார், ஒரு குழந்தை பிறந்தது, இயேசு பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். பிறந்தது இயேசு, ஆனால் கொடுக்கப்பட்டவரோ முதிர் வயதில் 30 வயது ஆன பிறகு அவர் கொடுக்கப்பட்டார். ஆகையினால் இயேசுவினுடைய பிறந்த நாளை பார்க்கிலும் அவர் உயிர்த்தெழுந்த நாள், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த நாள் நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான நாள். அதிலேயே மிகுந்த பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, நான் நேரடியாக வார்த்தைக்குள்ளாக போகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல டேக் அவே மெசேஜ். எவ்ரி ஒன் ஷுட் டேக் திஸ் மெசேஜ். கிறிஸ்மஸ் அன்றைக்கி பாஸ்டர்ஸுக்கு பிரசங்கிக்கிறது பெரிய தலைவலி. ஞாயிற்றுக்கிழமை கூட பிரசங்கிச்சிடலாம். ஆனால் கிறிஸ்மஸ் தோறும் ஒரே டாபிக் தான் பேசணும். ஆம் ஐ கரெக்ட்?
ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் செய்தியும் முந்தின வருஷம் செய்தியே பேசினா ஜனங்க நினைப்பாங்க, ஐயோ பாஸ்டருக்கு வேறு செய்தியே கிடைக்கல போல் இருக்குது. மறுபடியும் மறுபடியும் அதே டாபிக், அதே சுற்றி சுற்றி சம்பவத்தை தான் நாங்கள் பேசணும். ஆனால் தேவ கிருபையினால் ஆஸ் அன் இவாஞ்சலிஸ்ட்டு எனக்கு ஒவ்வொரு நாள் இது கிறிஸ்தவ பண்டிகை, கிறிஸ்துவ ஜெயந்தி அன்னைக்கு நான் எந்த நாட்டிலேயோ எங்கேயோ ஒரு நாள் இருப்பேன். ஆனாலும் நான் ஒரே செய்தியை இல்லை, கிட்டத்தட்ட எங்கிட்ட 38 செய்திகள் இருக்கிறது, கிறிஸ்துமஸ் செய்திகள். ஏதோ ஒன்றுத்தை நான் பேழுவேன். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு புதியதாக நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. ப்ளீஸ் டேக் நோட்ஸ், கோ அண்ட் மெடிடேட் இன் யுவர் ஹவுஸ். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆமென். இந்த 2 வசனத்தில் 3 கேரக்டர் வருகிறது. முதலாவது நான் சொல்லுவேன், ஏரோது அந்திப்பா ராஜா. அவன் ஒரு ராஜாவானாலும் துஷ்டனும் துன்மார்க்கனும் பாவியான மனுஷன். 2வது இயேசு கிறிஸ்து, உலக இரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 3வது கேரக்டர் சாஸ்திரிகள், பக்தர்கள். அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர் பெர்சியா தேசத்திலிருந்து வான சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் படித்த ஞானிகள். அவர்கள் இயேசுவை தரிசிக்கும்படியாக வானத்தில் நட்சத்திரம் பார்த்து வந்தாங்க. சரி, இந்த 3 பேரையும் இணைத்தது ஒன்று. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுதா? இந்த 3 பேரையும், ஏரோது, இயேசு, சாஸ்திரிகள், 3 பேரையும் இணைத்தது ஒன்று. அது யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? அந்த வசனத்திலே இருக்கு, நட்சத்திரம். ஆமென், எக்ஸாக்ட்லி கரெக்ட். அந்த நட்சத்திரம் ஒரு பாவி, ஒரு பக்தன், ஒரு இரட்சகர், இந்த 3 பேரையும் இணைக்கிறது. நான் இன்னைக்கு கொடுக்குற செய்தியை கவனமாய் கேட்டு உள் வாங்கி கொள்ளுங்க. பாஸ்டர் செல்லத்துறை அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இங்கே போகும்படி அழைப்பு கொடுத்துட்டு, அந்த சபை நல்ல வசனத்தில் தேறின சபை. பாஸ்டர் சாமுவேல் ராஜ் ஐயா அவர்கள் இல்லையா, அவங்க நல்லா நடத்தியிருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்னை அவர் ஒரு க்ளூ கொடுத்து அனுப்பினார். ஆகையினால் இன்னைக்கு வேத வசனங்களை நீங்கள் ஆழ்ந்து படிக்க போகிறீங்க. அல்லேலூயா. இந்த 3 பேரையும் இணைத்தது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வால் நட்சத்திரம் அல்ல, அது ஒரு வழிகாட்டும் நட்சத்திரம். த கைடிங் ஸ்டார், வழிகாட்டும் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இன்னைக்கு நம்மளுடைய டைட்டில் அதுதான், வழிகாட்டும் நட்சத்திரம், த கைடிங் ஸ்டார். கிறிஸ்மஸ் நாளில் எல்லார் வீட்டிலும் ஸ்டார் தொங்கும். அது கிறிஸ்தவ வீட்டிலும் தொங்கும், இந்து வீட்டிலும் தொங்கும், இஸ்லாமிய வீட்டிலும் தொங்கும். ஆனால் அவங்க எல்லாரும் அதை அறிந்து செய்கிறது இல்லை. ஆனால் ஒரு வீட்டிலும் ஸ்டார் இருக்கும். ஆனால் அவங்க உள்ளத்தில் ஸ்டார் இருக்கா? இல்லத்தில் இருக்குது, ஆனால் உள்ளத்தில் இருக்கா அந்த ஸ்டார்? அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவங்க ஸ்டார் வைக்கிறத ஒரு சடங்காச்சாரமாக கொண்டிருக்கிறார்களே தவிர, அந்த ஸ்டாரினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்று தெரிகிறதில்லை. இப்போ நிறைய சைனா ப்ராடக்ட் எல்லாம் வந்துடுச்சு, ஸ்டார்ஸ் கொண்டு வந்து கட்டிடுறாங்க. கிறிஸ்துமஸ் நாட்டில் சாஸ்திரிகள் அந்த இயேசுவை வழி நடத்தின ஒரு நட்சத்திரம் வானில் தோன்றிச்சு. அந்த நட்சத்திரம் யார் என்றால் நீங்களும் நானும் தான். இயேசு கிறிஸ்து அண்டை வழி நடத்தின அந்த நட்சத்திரம். நட்சத்திரம்
இயேசு அண்டை வழி நடத்திடும், இயேசு பிதாவண்டை வழி நடத்திடுவார். இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய டியூட்டி நடத்திடணும். அதற்கப்புறம் பிதாவிடத்தில் போகிறதுக்கு இயேசு நடத்துவார். ஹல்லேலூயா. ஆகையினால தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எண்ணாகமம் 24:17, அவரை காண்பேன் இப்போது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இந்த நட்சத்திரம் நீங்களும் நானும் பாவிகளை இயேசுவண்டை நடத்துகிற நட்சத்திரம். இயேசு நீங்களும் நானும் கொண்டு வந்து விட்டவர்களை பிதாவண்டை நடத்துகிற நட்சத்திரம். நீங்களும் நானும் சாதாரண நட்சத்திரம், இயேசுவோ துருவ நட்சத்திரம். இந்த சின்ன ஒளி இயேசுவண்டை நடத்திடும். ஆனால் அந்த யாக்கோபில் இருந்து உதிக்கிற நட்சத்திரம் பிதாவண்டை நடத்திடும். நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிற படகுக்கு எப்படி கலங்கர விளக்கம் ஒரு வெளிச்சமாக இருக்கிறதோ, அப்படியே இருளில் உள்ளவர்களுக்கு இயேசு வெளிச்சமாய் இருக்கிறார். நல்ல வேலை, ஆராதனையில் சகோதரர் அருமையான உயிர்த்தெழுந்த பாடல்களாக பாடினார். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. உண்மையாக உயிர்த்தெழுதல் கொண்டாடப்பட வேண்டும். கிறிஸ்தவருக்கு 2 பண்டிகை தான், ஒன்று கிறிஸ்மஸ், 2வது ஈஸ்டர். கிறிஸ்மஸ் உலகளாவி கொண்டாடப்படுகிறது, ஓவர் எஸ்டிமேட். பட் ஈஸ்டர் இஸ் அண்டர் எஸ்டிமேட். வை சோ? நான் பேங்க்கில் இருந்தபோது சீக்கியர்கள், எங்கள் பேங்க்கில் அதிகாரிகள் இருந்தாங்க. அந்த சீக்கியர்கள் ஒருத்தர் கேட்டார், வேதாஜி ஆப்கி क्रिश्चियन में गुड फ्राइडे क्यों बोल रहा? குட் ஃப்ரைடேன்னு ஏன் சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்து மரித்த நாள் உங்களுக்கு பேட் ஃப்ரைடே தானே, குட் ஃப்ரைடேன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு என்கிட்ட ஹிந்தியில் கேட்டார். ஐ நோ 7 லாங்குவேஜஸ். ஹிந்தியில் அவர் கேட்டார். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சிங்குக்கு, சர்தார்ஜிக்கு நான் இயேசுவை குறித்து பேசி, இயேசு மரித்ததனால்தான் நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதனால் நாங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அவர் மரித்ததனால் எங்கள் பாவம் கழுவப்பட்டு அவர் உயிர்த்ததனால் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்று நற்செய்தியை அறிவித்தேன். எல்லாத்தையும் அரை மணி நேரமாக கேட்டுட்டு, अच्छा इसीलिए आप लोग यीशु जी मरने के बाद गुड फ्राइडे बोलता அப்படின்னா, ஆஞ்சி ஆஞ்சி அப்படின்னு. சரி, இப்போ பாருங்க, இயேசு சொல்கிறாரு யோவான் 14:6, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். இன்னைக்கு காலையிலையும் என் ஒய்ஃபு ஒரு சிறு கூட்டத்தை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்கள் வீட்டு வேலைக்காரி அதிலையும் இன்க்ளூடு. நாங்கள் ஸ்டார், ஆனால் நாங்கள் எது வரைக்கும் கூட்டிகிட்டு போனோம்னா இயேசு அண்டை வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடணும். சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டா போதும், மற்ற வேலையை பாஸ்டர் பார்த்துக்குவார், அதுக்கு மேலே இயேசு பார்த்துக்குவார். கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னென்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், மட்டன் பிரியாணி, அவங்களுக்கு புடவை எல்லாரையும் கொடுத்து இட்டுன்னு போயிருக்கோம். அல்லேலூயா. அழிந்து போகிற உலக பொருளால் சம்பாதிச்சு. அல்லேலூயா. பாவிகளை நாம் இயேசு அண்டை நடத்திடுவோம், ஆனால் மற்ற வேலையை அவர் பார்த்துக்குவார். தானியேல் 12:3 நமக்கு நல்லா தெரியும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார். நீங்கள் ஞானவான்களாக இருங்க, அநேகரை ரட்சிப்புகளை நடத்துங்க. நீங்கள் வான மண்டலத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பீங்க. நாம் பாவிகளை இயேசுவண்டை நடத்திட்டா போதும், அங்கே கொண்டு வந்துட்டா போதும், அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வச்சிருவார். அழிவுக்கு தப்பு வச்சிருவார். நான் வரிசை கிரமமாய் சொல்கிறேன் பாருங்களேன்.
முதலாவது கேப்ரியல் தூதன் வந்து மேரி கிட்ட சொல்கிறாரு, லூக்கா 1:31, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த வசனத்தினுடைய அந்த ரித்தமிக்கல் பாருங்கள், சீக்வன்ஸ். மத்தேயு 1:21, 2:21 பார்த்தீங்கன்னா, சாரி இல்லை, மத்தேயு 1:31 கேப்ரியல் மேரி கிட்ட சொல்கிறாரு. 1:31 லூக்கா. மத்தேயு 1:21 ஜோசப் கிட்ட சொல்கிறார் தூதன் வந்து. லூக்கா 2:20 குணப்படுத்து, ரட்சிப்புக்குள்ள நடத்து. நீ குணப்பட்டையா, ரட்சிக்கப்பட்டையா? அப்படியானால் நீயும் நானும் சகோதரரை குணப்படுத்துகிறதுக்கு தகுதி உள்ளவர்கள். அது நம்மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை வசனம்லாம் நல்லா தெரியும், ஆனால் நம்ம அறிவிக்கிறது கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு சொன்ன உங்களுக்கு அர்த்தம் தெரியல. அதில் பெத்தட்டிக், பரிதாபம் எனக்கு. இப்பெல்லாம் நிறைய கேரல்ஸ் வராங்க. ஐ டோன்ட் நோ உங்கள் சர்ச்சிலேருந்து கேரல்ஸ் எல்லாம் போகிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. கேரல்ஸில் போயிட்டு என்ன சொல்கிறோம்? இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறான்னு சொல்கிறோம். அன்னைக்கு 19ஆம் தேதி அமாவாசை நைட்டு 2 மணி வரைக்கும் நாங்கள் நைட்டு ஜெபம் பண்ணோம். எங்கள் ப்ரேயர் டவரில் ஜெபம் பண்ணிவிட்டு அப்போ தான் போய் படுத்தங்க. 2:20 காலிங் பெல் அடிக்கிறாங்க. வெளியில் இருந்து அண்ணே அண்ணே அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்க. என்னடா இந்நேரத்துக்கு அப்படின்னு ஆழ்ந்த தூக்கம். 2 மணிக்கு தான் படுத்தோம். வெளியில் இருந்து, தாவீதின் ஊரிலே இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிற அண்ணே அப்படின்னு யாருன்னு வெளில வந்து திறந்துப்பட்டா நமக்கு அறியப்பட்ட ஒரு ஊழியக்கார். 15 பேர் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் நான் போய் கடிந்து கொள்ள முடியுமா? கதவை திறந்து உள்ளே வர வச்சு, ஐயா இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க, நான் டீ காஃபி போட ஒன்றும் வேணாம். நைட்டு 9 மணிலேருந்து இதோ 2 மணி வரைக்கும் நாங்கள் வழியெல்லாம் போகிற வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு தான் வரோம், ஒன்றும் வேண்டாம், இயேசு பிறந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தோன்னார். என்கிட்ட நடக்குமா? நடக்காது. நானே ஒரு இவாஞ்சலிஸ்ட், நான் உலகம் சுற்றுகிற ஒரு சுவிசேஷகன். நான் சொன்னேன், அப்பா சரி நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக நான் ஒரு ஜெபம் பண்ணேன். இனி நாங்கள் இயேசுவை வரப்போகிறார் 2ஆம் வருகையை நாங்கள் அறிவிக்கிற வெளிச்சமும் தரிசனமும் பாரமும் எங்களுக்கு தாரும். சூசகமாக நான் ஜெபம் பண்ணி அமுச்சு விட்டேன். நான் செய்ய வேண்டிய கணத்தை எல்லாம் செஞ்சுட்டேன், கவரெல்லாம் கொடுத்துட்டேன். ஆனாலும் நான் அவங்களுக்கு அறிவிக்க வேண்டியதை நான் அறிவித்து அனுப்பினேன். இன்னமும் வீடுகளில் போய் 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 இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், அது உலகத்துக்கே தெரியும். த யூனிவர்சல் ட்ரூத், நோ ஒன் கேன் ரெஃப்யூஸ். இயேசு பிறந்தார். ஆனால் இயேசு வரப்போகிறார், ஆயத்தமாக இருக்கிறாயா, ஆயத்தப்படு என்று நாம் சொல்வோமானால் தட் இஸ் த கிறிஸ்மஸ் மெசேஜ். நம்முடைய கேரல்ஸ் எல்லாம் மாற வேண்டும். நம்ம பாவிகள் இடத்துல போய், அன்னைக்கு கர்த்தர் சொன்னார், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். ஏசாயா 43:21 இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி வர வேண்டும். கடைசி காலம் என்றால் அநேகருக்கு புரிகிறதில்லை. முந்தின வருகையின் இறுதி பகுதியும் பிந்தின வருகையின் தொடக்க பகுதியும் தான் கடைசி காலம். முந்தின வருகையின் இறுதியும் 2ஆம் வருகையின் தொடக்கமும் தான் கடைசி காலம். The last day, end day. This is the end day message that Jesus Christ is coming to
வாஷ் யுவர் சின், சேவ் யுவர் சோல், டு டேக் டு த எட்டர்னல் லைஃப். இதை சொல்கிறது தான் காஸ்பல், சுவிசேஷம். இந்த கடைசி காலத்தில், இந்த இடைப்பட்ட கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கணும். மத்தேயு 3:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. யார் அது? ஸ்நானகன். அப்படியானால் இயேசுவின் வருகையை முன் அறிவித்தவர் யோவான் ஸ்நானகனானால், இன்னைக்கு இயேசுவின் 2ஆம் வருகையை அறிவிக்கிற யோவான் ஸ்நானகன் ஆகிய நட்சத்திரங்கள் நீங்களும் நானும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை, அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற யோவான் ஸ்நானகன் நீங்களும் நானும் தான். அந்த நட்சத்திரம் நீங்களும் நானும் தான். நம்மேல் விழுந்த கடமை, ஒரு பக்கம் நம் தேசத்தில் நெருக்கம் உண்டாகிறது, ஒரு பக்கம் சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. நாங்கள் வருஷத்துக்கு 2 தரம் வட இந்தியாவில் போகிறோம். இப்போ கூட நாங்கள் ஜார்க்கண்டுக்கும் ஒரிசாவுக்கும் போய் 15 நாட்கள் ஊழியம் பண்ணினோம். அடுத்து 26 நாங்கள் போகிறோம், பஞ்சாபுக்கு போகிறோம் மற்றும் பீகார் போகிறோம். அங்கே நெருக்கம் அதிகமாக இருக்கிற. நேத்திக்கு கூட கிட்டத்தட்ட 4 மெசேஜ் வருகிறது. கிறிஸ்மஸ் பொருள்களை தெருவில் நின்று விற்று கொண்டிருக்கிறவனை தடை பண்ணுகிறார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். உபத்திரவம் என்பது நாம் பெருக்கத்தின் அடையாளமே தவிர ஒடுக்கத்தின் அடையாளம் கிடையாது. நீங்கள் ஒடுங்கி போகிறவர்கள் இல்லை, பெருக வேண்டும், பெருகணும். அதற்கு தான் அடையாளம். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் நீங்களும் நானும் தான். யோவான் 1:8 சொல்லுது, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அப்படியானால் நாம இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து வந்தார், இனி வரப்போகிறார், வந்தார், எல்லாம் முடிந்தது, முடிச்சுட்டார். இனி நமக்காக அவர் என்ன செய்ய போகிறார், அதை ஜனங்களுக்கு அறிவிக்க. இதுதான் நம்மளுக்கு கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற இந்த பலிபீடத்திலிருந்து கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் கொடுக்கிற செய்தி உங்களுக்கு. கோ ப்ரீச் காஸ்பல். காஸ்பல் GOSPEL அதுலயே இருக்கு. கோ ஸ்பெல், கோ ஸ்பெல், ஸ்பெல் த காஸ்பல், கோ அண்ட் ஸ்பெல் த காஸ்பல். உலகம் இருளில் இருக்கு. பிரதர் அருமையாக பாடினார், வசனங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தார். இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். ஒரு கிறிஸ்தவ கூட்டம்னு ஒன்று போட்டோம்னாக்கா அது என்ன நினைக்கிறாங்கன்னா, அது கிறிஸ்தவர்களுக்கு என்று நினைக்கிறார்கள். ஒரு நற்செய்தி கூட்டம் போட்டால், ஒரு ஹீலிங் குருசைட் போட்டால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கானதுன்னு. இல்லை, லட்சங்களை கோடிகளை செலவழித்து, நேரத்தை செலவழித்து நாம் போடுகிற நற்செய்தி கூட்டங்களும் ஹீலிங் குருசேட்ஸும் எதற்காக என்றால், இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரணும், வெளிச்சத்துக்கு வரணும். நீங்களும் நானும் யார் தெரியுமா? அந்த ஜனங்களை இயேசுவண்டை நடத்துகிற நட்சத்திரம், ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார். அந்த கிழவன் அல்ல சூப்பர் ஸ்டார், நீங்களும் நானும் தான் சூப்பர் ஸ்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் இன்னைக்கு சுவிசேஷகனே, தேவ ஊழியனே, இயேசுவின் வலது கரத்தில் இருக்கிறாய். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனமும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 7 குத்து விளக்குகள் மத்தியில் 7 நட்சத்திரங்களை வலது கரத்தில் ஏந்தி இருக்கிறார். 7 குத்து விளக்குகள் சபை, 7 சபை. அவர் வலது கரத்தில் உள்ளது நட்சத்திரம். யார் தெரியுமா? தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய சுவிசேஷகர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள், லேவியர்கள், ஊழியர்கள். ஆபிரகாம் ஊழியன்,
வேதம் தீர்க்க தரிசன புத்தகம் சொல்லு, கோரேஸ் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு புதிய ஏற்பாடு காலத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர் தான். ஆத்ம ஆதாயம் செய்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் விழுந்த கடமை. நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை இன்னும் நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணிட்டு நான் போகிறேன். மோசேயை அனுப்புகிறதுக்கு ஆண்டவர் முட்செடியை, எரிகிற முட்செடியை ஆண்டவர் வித்தியாசமாக பயன்படுத்துகிறார். மோசையை அழைத்து அனுப்பும்போது எரிகிற முட்செடியில் ஒரு மிராக்கல் பண்ணி அவனை கேட்ச் பண்ணுறாரு. எலியாவை அனுப்புகிறதுக்கு அமர்ந்த மெல்லிய சத்தம் குகையில் ஒலிக்கிறது. பீலேயாமை அறிவுறுத்தி ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துறதுக்கு கழுதையின் வாய் திறந்து பேச வைக்கிறார். சாஸ்திரிகளை வழி நடத்த நட்சத்திரம், ஆனால் கடைசி கால பாவிகளை வழி நடத்துகிறதுக்கு நாம் கிறிஸ்தவ நாளில் நம்ம நல்லா உடுத்துங்க, சாப்பிடுங்க, கொண்டாடுங்க, ஆனால் அந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த 7 ஆசீர்வாதங்கள் என்ன? நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ இருக்கிறது இல்லை, மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வருஷந்தோறும் திருப்பதிக்கு போய் மொட்டையை அடித்த ஆளு நான். ஏடுகொண்டல வாடா நாயனா, நன்னி மட்டும் காப்பாடு சொன்ன மனுஷன் இப்படி இருந்தது. எனக்கு என்று இன்னைக்கு கை இப்படி திரும்பினது. என்னுடைய சாட்சியெல்லாம் நேரம் கிடைக்கும் போது பின்னால் நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்மஸ் சுருக்கமாக நான் செய்தியை கொடுத்து நான் உங்களை அனுப்பிடுறேன். நற்செய்தி கூட்டங்களில் நான் அந்த செய்தி சாட்சிகளெல்லாம் 3 நாள் தொகுத்து நான் சொல்லுவேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு த கைடிங் ஸ்டார், வழிகாட்டும் நட்சத்திரம். நீங்களும் நானும் ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் என்ற அந்த பொருளை உள்ள வைத்துக் கொள்ளுங்கள். நான் 5 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படுகிற நட்சத்திரம். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் யார் படைத்தது? தேவன் படைத்தார். சூரிய, சந்திரன், நட்சத்திரங்கள், சமுத்திரம், மலைகள் எல்லாற்றையும் தேவன் படைத்தார். அதை அவர் கட்டளை கொடுத்து அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார், அவரை ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். இன்னைக்கு அந்த சாஸ்திரிகள் வருகிறார்கள், நீ அவர்களை இயேசு இருக்கிற இடத்துக்கு நேராய் நடத்து. அந்த நட்சத்திரம் புறப்பட்டது. அவர்களுக்கு முன்னது அவர்கள் ஏற்கனவே வானசாஸ்திரம் அறிந்த சாஸ்திரிகள். அந்த நட்சத்திரத்திற்கும் மற்ற நட்சத்திரத்துக்கும் வித்தியாசம் இருந்தது. அந்த நட்சத்திரத்தை பார்த்தார்கள், இது நாம் கணித்து இருக்கிறதான அந்த ராஜா பிறந்திருக்கிற இடத்துக்கு நேராக நம்ம நடத்தும் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வேதத்தில் இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது முக்கியமான ஒரு ஹை கமிஷன் நமக்கு கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம். சமீபத்திலும் அவர்கள் இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாளும் உங்களுடனே இருக்கிறேன். திஸ் இஸ் த ஹை கமிஷன் ஆஃப் அவர் காட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் போகும்போது தம் சீஷர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போனார். போங்க, உலகமெங்கிலும் போங்க, சுவிசேஷம் அறிவிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். சொன்ன வசனத்தை அவரே உறுதிப்படுத்துகிறார் அற்புதங்கள் அடையாளங்களால். அந்த நட்சத்திரமே சாஸ்திரிகளை தூண்டி தட்டி எழுப்பி புறப்பட செய்து நட்சத்திரம் அவர்களை வழி நடத்துகிறது. அந்த நட்சத்திரம் மட்டும் தோன்றி இருக்கவில்லை எனால் பயணமோ அவர்களுக்கு தரிசனமோ சாத்தியமில்லை. அந்த நட்சத்திரத்தினுடைய ஊழியம் பாருங்க, கீழ்ப்படிதல் பாருங்க.
தேவன் அந்த நட்சத்திரத்துக்கு கட்டளை கொடுத்தார், அவர்களை வழி நடத்தினார். கவனித்து புரிந்து கொள்ளுங்க. அந்த நட்சத்திரம் மட்டும் அன்னைக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து முன் செல்லவில்லையானால் அன்னைக்கு அந்த சாஸ்திரிகள் இயேசுவை தரிசிக்க முடியாது. பழைய ஏற்பாடு காலத்தில் எருசலேமுக்கு எல்லா ஜாதிகளும், உலக தேசத்தில் எல்லா ஜனங்களும் வந்து யெகோவா தேவனை பணிந்து கொண்டார்கள். இவர்கள் யூதர்கள் அல்ல, சாஸ்திரிகள், பக்தர்கள், தேவனை பணிந்து கொள்ளும்படியே வந்தார்கள். பெர்சிய தேசத்து ஞானிகள், வானசாஸ்திரமும் ஜோடி சாஸ்திரமும் அறிந்தவர்கள், வேதம் அறிந்தவர்கள் அல்ல. அதனால்தான் ஐயா வாசித்தது போல அவர் பெத்லகேமே, யூதாவிலே பெத்லகேமே நீ சிறியதல்ல, அதையெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அதனால தான் யூதரை ஆளுகிற ராஜா எங்கே என்று ராஜா வீட்டில் வந்து பார்த்தாங்க. ஏரோது ராஜா கிட்ட. அவன் ஏற்கனவே துஷ்டன், துன்மார்கன், அவன் ஒரு கொலைபாதகன். அவன் தன் காரியம் சாதித்து கொள்ளும்படிக்கு அவர்களை பயன்படுத்த நினைத்தான். ஆனால் அவர்களோ கர்த்தரை அறிந்த பின் வேறு வழியாய் போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது. இன்னைக்கு கட்டளை உங்கள் கையில் இருக்குது. நீங்களும் நானும் கிறிஸ்மஸ் கொண்டாடினோம், சாப்பிட்டோம், முடிஞ்சோன்னு மறந்துடாதீங்க. இயேசுவினுடைய வருகை அறிவிங்க. இரண்டாவதாக, அந்த நட்சத்திரம் பிரகாசிக்கிற நட்சத்திரம், த ஷைனிங் ஸ்டார். கிழக்கிலே அந்த நட்சத்திரம் உதயமானது. அந்த நட்சத்திரம் மறைந்திருக்கிற நட்சத்திரம் அல்ல. மறைந்திருந்தால் அதனால் ஒரு பயனும் இருந்திருக்காது. அந்த சாஸ்திரிகள் சொல்ல, கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டோம். ஈஸ்டர், ஈஸ்டர், ஈஸ்ட் என்றால் என்ன? சூரியோதயம் உண்டாகிற திசை, அங்கே வெளிச்சம் உண்டாகிற திசை. அந்த கிழக்கிலே அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். அதை நட்சத்திரம் பிரகாசிக்கிற நட்சத்திரம் என்று நான் சொல்லுவேன். மார்க் 16:2 கூட சகோதரிகள் எல்லாம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற கல்லறை இடத்துக்கு வந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள். ஈஸ்ட் உதயமாகணும், அஸ்தமனம் அல்ல, உதயமாகணும். ஸ்டார்ட் பண்ணுங்க வெளிச்சத்தை நோக்கி. நான் உங்களுக்கு இதற்குரிய ஒரு அர்த்தத்தோடு கூட ஒரு வசனத்தை எடுத்து சொல்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனம் ரெஃபரன்ஸ். நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க, குறிப்பு எடுத்துக்கோங்க. நான் காரியத்தை மட்டும் சொல்கிறேன். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சமாய் இருக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியையை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்கிறது. இன்னைக்கு விசுவாசிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நான் உண்டு, என் வீடு உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வயிறு உண்டு, அப்படியே மரக்காலால் மூடிடுறாங்க. மரக்காலால் மூடாதீங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு நிர்வாணியாய் கல்லறையிலே காயப்படுத்தி தன் ரத்தத்தை குடித்து கொண்டிருந்தான். சுகமானான், வஸ்திரம் தரித்தான், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தான். அவன் சொன்னான், நான் உம்முடைய பாதத்தில் இருக்கிறேன் என்று. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ போ, உன் வீட்டாருக்கு உன் கர்த்தர் உனக்கு செய்ததை அறிவி. இன்னைக்கு நம்ம அப்படியே விடுதலை ஆயிட்டோமா, சுகம் ஆயிட்டோமா, அவ்வளோதான், முடிஞ்சது நம்முடைய கடமை. ஆண்டவர் அதை இல்லை. நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், பெருக இவ்வையகம். மற்றவர்களுக்கு நீங்க சொல்லுங்க, நீ அந்த நட்சத்திரமா, அந்த சின்ன வெளிச்சமா இருந்து இயேசுவண்டை நடத்திட்டா அந்த பெரிய நட்சத்திரம், அந்த துருவ நட்சத்திரம் பிதாவிடத்தில் நடத்திடுவார். அந்த வேலையை என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்க அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. பிதாவிடத்தில் சேர்க்க வேண்டியது அவருடைய கடமை. சின்ன வேலையை நம்ம செய்யலாம்.
எங்கள் வீட்டுக்கு வருகிற நியூஸ் பேப்பர் போடுறவன், வேலைக்காரன், இபி ரீடிங் எடுக்கிறவன், பால் போடுறவன், எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுவோம் வீட்டில், சின்ன காரியம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது பண்டிகை நாள், ஒரு கேக்கு வாங்கிக்கங்க, கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த உத்தரவாதத்தை, கடமையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடத்தில் அநேக முத்துக்களை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. யோவான் 8:12, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். மத்தேயு 4:15, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணணும். நீயும் நானும் சின்ன வெளிச்சம், ஸ்டார், நட்சத்திரத்தின் வெளிச்சம். அந்த பெரிய வெளிச்சத்தண்டை நடத்திடுவோமானால் கர்த்தர் பிதாவிடத்தில் ஜனங்களை கொண்டு சேர்க்கிறது அவருடைய கடமை. மூன்றாவதாக, இந்த நட்சத்திரத்தினுடையது இலக்கை காட்டும் நட்சத்திரம், டார்கெட். இந்த நட்சத்திரத்தினுடைய டார்கெட், இந்த இலக்கை காட்டும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம், the star should lead a journey, not a destination. இந்த நட்சத்திரம் எதுவரைக்கும் நடத்தும் என்றால், நீங்கள் வாசிச்சு பாருங்க, மத்தேயு 2:9, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் முன் சென்று. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. திஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன் ஜேர்னி. பிள்ளை இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு நட்சத்திரம் தன்னுடைய டியூட்டி முடிச்சிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. பிரதர் சிஸ்டர், நான் அதுதான் சொன்னேன் முதல்ல இருந்து. இயேசு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து ஜனங்களை விட்டுருங்க, பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொள்வார். 1992 நவம்பர் 14 நான் ஒரு கிருஷ்ண பக்தன். மீரா பஜன் கேள்விப்பட்டீங்களா? நான் தாரா பஜன் எழுதினேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் BA MA லிட்ரேச்சர் படித்து PhD படித்தவன். ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள் பாசுரங்களை, 4000 திவ்ய பிரபந்தத்தை PhD படித்தவன். தாரா பஜன் எழுதின அவன் ஒரு கவிஞன், பேசிக்காக படிப்படி. மீரா பஜன் மாதிரி தாரா பஜன் எழுதினவன். அவ்வளவு பக்தனாக இருந்தேன். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். இதுதான் நாம நேத்தில போட்டு பக்தனாக இருந்தேன். துளசி மணி மாலை, ருத்ராட்ச மணி மாலை போட்டு கொண்டிருந்தேன். எனக்கு தெரியாமல் என் மனைவி யாரோ ஒரு சகோதரி வீட்டில் ஜபம் பண்ணுறாங்கன்னு போனாங்க. திருட்டுத்தனமாக ஒரு நாள் கண்டுபிடித்தேன். அன்றைக்கு பூகம்பம் வெடித்தது. நாம் யார், அவங்க யார்? ஆனால் ஒரு பெண் நினைப்பாளானால் ஒருவனை ரட்சிப்புகள் நடத்த முடியும். அவங்க என்னை எவ்வளவோ தந்திரம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு ஜபம், சுவிசேஷ கூட்டம் நடக்குது. என்னை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறாங்க. எப்படி? அப்போல்லாம் என்கிட்ட கார் கிடையாது, பைக்கு கிடையாது, சைக்கிளில் டபுள்ஸ் கூட்டிகிட்டு போய் என்னை விட்டுட்டு வந்துருங்கன்னாங்க. அங்கே போனது தான் சொல்கிறாங்க, போயிட்டு திரும்ப எதுக்கு வரீங்க, 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், இங்கேயே நீங்கள் வெளில உக்காருங்க, நான் வந்துடுறேன். எவ்வளோ தந்திரம் பாருங்களேன். வெளியில் உட்கார வச்சுட்டு இந்த அம்மா உள்ளே போய் பாட்டு பாடி ஜபம் பண்ணிட்டு, அந்த நேரம் பார்த்து தான் ஆவியானவரும் உதவி செய்தார். தூறல் வந்தது, வெளியில் உட்கார முடியல, உள்ளே வந்து உட்கார்ந்தார். உள்ளே வந்து கடைசியாக ஓரமாக சேரில் உட்காந்தேன். உள்ளே வந்துட்ட பிறகு அவர் பொறுப்படுத்திட்டார். இறுதி ஜபத்தில் ஆவியானவர் இறங்கினார். சேரில் உட்கார்ந்து இருந்தவன் தரையில் உருள ஆரம்பித்தேன். எல்லாரும் ஜபம் பண்ணி 1 மணி நேரம் எனக்குள்ள இருந்த லேகியோன் பிசாசுகளை எல்லாம் துரத்தி என்னை படுக்க வச்சிருந்தாங்க. கூட்டம் 8 மணிக்கு முடியணும், ஆனால் 9 மணிக்கு தான் நான் கண்ணு திறந்தேன். ஏன்னா அவ்வளோ பிசாசு உள்ளே இருந்ததை துரத்தினாங்க. 1992 நவம்பர் 14 சாட்டர்டே மறுநாள் என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பைபிள் கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு 66வது முறை பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
அதை தவிர பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறதுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் ரொட்டீன் பைபிள் ரீடிங்க்கும் நான் படித்து கொண்டிருக்கிறேன். The Bible is not a religious book. It's a life book. பரிசுத்த வேதாகமம் ஏதோ மதம் சார்ந்த கிறிஸ்தவ மத புத்தகம் அல்ல. அது உலக பொதுமறை, உலக பொது வேதம். அல்லேலூயா. இன்னைக்கு அதையெல்லாம் போட்டு இன்னைக்கு இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு போகிறேன். அந்நாளிலே பால் காவடி, இருமுடி, என்னென்னலையோ சுமந்தேன். இன்னைக்கு இந்த வேதத்தை என் தலைமையில் வைத்து த கிங்லி க்ரௌன் இஸ் மை க்ரௌன், என்னுடைய மணிமகுடமாக இந்த வேதத்தை நான் ஆசரிக்கிறேன். ஏன் தெரியுமா நான் இந்த சாட்சியை சொல்றேன்? அந்த பிரேயர் நடக்கிற இடம் வரைக்கும் என் மனைவி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. வெளியில இருந்த என்னை உள்ள கொண்டு வரவும், உள்ள வந்த என்னை விடுதலையாக்கவும் ஆவியானவரால் கூடும். இன்றைக்கு உங்க முன்னாடி நான் இருக்கிறேன். எனக்குள்ள இருந்த அசுத்த ஆவிக கொஞ்சம் அல்ல. சென்னை சென்ட்ரலுக்கு எதிர்க்க GH இருக்குல்ல, அதற்கு உள்ளார மார்ச்சுரி தெரியுமா? மார்ச்சுரி அமரர் அறை, பிணவறை, அதற்குள்ள தான் நான் உட்கார்ந்துருந்தேன். நாற்றம் எடுக்கும். ஒரு நாள் நீங்கள் உள்ளே போக முடியாது. ஒரு நாள் உள்ளே போனீங்க மயங்கி விழுவீங்க. உள்ளே இருந்து வரும்போது உங்களுடைய கார்மெண்ட் ட்ரெஸ் எல்லாம் பிண நாத்தம் அடிக்கும். துண்டு துண்டாக இருக்கும். அது உள்ள பிணங்கள், அதுவும் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் பிணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கோரமாக இருக்கும். ஆனால் எனக்குள்ள இருந்த அசுத்த ஆவிக்கு அந்த நாத்தம் தான் பிடிக்கும், பிண நாத்தம். எக்ஸாக்ட்லி மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு எனக்குள் இருந்தது. பார்க்கிறதுக்கு புரோகிதம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சுப்பிரபாதம், எல்லா மந்திரம் சொல்லுவேன். ஆனால் உள்ள இருந்தது லேகியோன். நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னை அங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. என்னை கர்த்தர் இன்னைக்கு இங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அல்லேலூயா. இந்த லக்கை காட்டுகிற நட்சத்திரம் நீங்களானால் நீங்கள் அநேகருக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், ஆவிக்குரிய தாயாய் மாற முடியும். என்னுடைய இந்த 34 வருட ஊழிய பாதையில் அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஐயா நீங்கள் மட்டும் அன்னைக்கு இயேசுவை பற்றி சொல்லலைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். ஐயா நீங்கள் மட்டும் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து இல்லைன்னா எங்களுடைய குடும்பமே நடுத்தருக்கு வந்திருக்கும். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சர்ச்சில் இருக்கிறோம். ஐயா நீங்கள் மட்டும் அன்னைக்கு என்ன சொல்லலைன்னா நான் ஒரு பாவியாக இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் பலிபீடத்தில் நிற்கிற ஊழியனாய் நிற்கிறேன். சற்றேறக்கூடிய 328 திருச்சபைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன் தேவ கிருபையினால். இந்தியாவில் மட்டுமில்லை, ஈவன் அப்ராட். நான் சொல்லுவேன், லக்கை காட்டுகிற நட்சத்திரமே நீ எதுவரைக்கும் மறைந்து கொண்டிருப்பாய்? அபிஷேகிக்கப்பட்ட பின்னும் கூட சவுல் தளவாடங்கள் உள்ள இடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். சீட்டு போட்டு அவனை பிடித்து கொண்டு வர வேண்டியதாக இருந்தது, அவனை ராஜாவாக்கும்படிக்கு. வேதம் படித்தவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிலிப்புவை கண்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரத்தில். அவன் ஓடு எங்க? ரதத்துக்கு பின்னாடி. அதுல ஒரு ஆத்துமா இருக்கு, ஓடியா. ரதத்தின் வேகத்துக்கும் மனுஷனுடைய வேகத்துக்கும் ஓட்ட பந்தயம் விட்டார் ஆண்டவர். பிடிச்சான். எங்க ஆரம்பிச்சா தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி. ஐயா நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதா? தெரியலையே, யாராவது சொன்னதானே தெரியும். நான் சொல்றேன். அப்ப ஏறி உட்காரு. சொன்னா வசனம் சொல்லப்பட்டது. அந்த மந்திரி கேட்குறான், தண்ணி இருக்கு, ஞானஸ்தானம் எடுக்க என்ன தடை? ஞானஸ்தானம் கொடுத்தான், டியூட்டி முடிஞ்சிச்சு. நட்சத்திரம் வேறு ஊருக்கு அனுப்பப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இந்த லக்கை காட்டுகிற நட்சத்திரமே நீ எது வரைக்கும் மறைந்திருப்பாய்? முடிஞ்சிச்சு அவன் வேலை. ஞானஸ்தானம் கொடுத்தா முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. நீ ஓடி போயிரு வேற வீட்டுக்கு, வேற ஊருக்கு போ. உங்களுக்கு தெரியுமா, நான் சுவிசேஷ வேலை செய்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வேலை செய்தார் தெரியுமா? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் ஒரு இடத்துல சபை போதகராய் இல்லை. மேலே இருக்குது கலிலியா, நடுவில் சமாரியா, கீழே யூதேயா. ஹெட் ஆஃபீஸ் கலிலேயா. யூதேயால இருந்து சமாரியா போவார், சமாரியாலேருந்து கலிலியா போவார், கலிலேயா இருந்து சமாரியா வருவார், யூதேயா வருவார். ஃப்ளைட்டு கிடையாதுப்பா.
இன்னைக்கு வேதாச்சலம் ஃப்ளைட்டாக பறக்கிறேன். ஆனால் என் இரட்சகர் இயேசு கால்நடையாய் கழுதை மேலே போனார். அல்லேலூயா. நான்காவதாக அந்த நட்சத்திரம் பிறரை சந்தோஷிப்பிக்கிற நட்சத்திரம். மத்தேயு 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது என்ன ஆச்சு? அவங்களுக்குள்ள ஒரு ரிஜாய்சிங். நம்ம இன்னைக்கு உலகத்தை ஆளப்போகிற ராஜாவை தரிசிக்கிறதுக்கு நம்மை வழி நடத்துகிற நட்சத்திரம். உங்களையும் என்னையும் உலகம் கண்டால் சந்தோஷப்படணும், சந்தோஷப்படணும். லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் அறிவிக்கிற நற்செய்தி அவர்களை சந்தோஷப்படுத்தணும். அவங்கள போய் துக்கப்படுத்திட்டு, கேரளாவில் பேங்க்கில் இருக்கும்போது நாங்கள் 3.5 வருஷம் இருந்தோம் பேங்க்கில். கேரளாவில் பெந்தகோஸ்த சர்ச்சிலலாம் நான் ஐபிசி நிறைய சர்ச்சில் பேசுகிறேன். பெந்தகோஸ்தில் குத்து பிரசங்கம், பேரே குத்து பிரசங்கம். விசுவாசிகளை போட்டு கண்டந்துண்டமாக அடித்து நொறுக்கி போடுறாங்க. பெந்தகோஸ்த சர்ச்சில் குத்து பிரசங்கம், ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துக்கிறேன். நான் இன்றைக்கு கிறிஸ்மஸ்க்கு குத்து பிரசங்கம் அல்ல, நீங்கள் மற்றவர்களை மகிழ பண்ணுகிற ஒரு நற்செய்தி நீங்கள் அறிவிக்கணும். உங்களை கண்டால் அவர்கள் சந்தோஷப்படணும். ஒருவன் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின் புதிய மனுஷனாகிறான், பழையன எல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாயின. அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட பின் அவர்கள் மார்க்கம் வேறு போய் கடந்து போனார்கள். பழைய மார்க்கத்தில் போக மாட்டாங்க யாருமே. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால், நீங்கள் ஒருவனை சந்தித்தால், பர்சனல் இவாஞ்சலிசம், ஒரு வீட்டிலேயோ ஒரு வில்லேஜ்லேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டோ நீங்கள் போனால் அவர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். ஏனென்றால் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஜீவ வழியை நோக்கி போயிடுவாங்க. அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கும். ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்க. அவன் பாத்திரனாய் இருந்தால் நீ கூறின வாழ்த்து அவன் தலைமையில், இல்லையானால் அது ரிட்டன் சவற்றில் அடித்த பந்து போல் திரும்பி வரும். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் எங்களை பகைச்சாங்க, எங்களுக்கு விரோதமாய் மந்திரம், பூஜை, புனஸ்காரம் எல்லாம் செய்தாங்க. எங்கள் வீட்டு காம்பவுண்டில் எலுமிச்சம்பழமோ குங்குமம் விபூதியெல்லாம் வந்து விழுந்தது. ஆனால் என் தலைவனாகிய இயேசு, என் சத்குருவாகிய இயேசுநாதர் சொன்ன வாக்கு, உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, உனக்கு எதிராக எழும்புகிற நாவை குற்றப்படுத்துவாய். யாக்கோபுக்கு விரோத மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோத குறி சொல்லுதல். அவர்களை எல்லாம் நான் வாழ்த்தினேன், அவர்கள் தகுதியா இல்லை, எனக்கு திரும்ப வந்தது. இன்னைக்கு என்னை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் சந்தோஷப்படணும், சந்தோஷப்படணும். அப்போஸ்தலர் 16:34 அவர்கள் வீட்டாரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களையும் மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள். கொர்நேலியு வீட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10 பேதுரு போனார், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். காலில் விழுந்தான் கொர்நேலியஸ், அவன் ஒரு செஞ்சுரியன். பீட்டர் ஒரு மீன் பிடிக்க செம்படவர், அவர் காலில் விழுந்தார், ஏற்றுக்கொண்டார் சந்தோஷமாக. நம்ம ஏற்றுக்கொள்ளுவார்கள். நற்செய்தியை நீங்க அறிவிங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்க அறிவிப்பீங்களானால், சுவிசேஷத்தை அறிவிப்பீங்களானால் நீங்கள் அநேகருக்கு சந்தோஷமாயிருக்கும். கடைசியாக நாம் யார் தெரியுமா? நமக்கும் ஒரு ஆசீர்வாதம். நாம் கணம் பெறும் நட்சத்திரம். இவ்வளவு ஊழியம் செஞ்ச நம்மை ஆண்டவர் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரன், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரன், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக சொன்ன ஆண்டவர் ஊழியம் செய்த நட்சத்திரத்தை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அவர் நம்மை எங்கே வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய வலது கரத்தில் வைத்திருக்கிறார். நான் முன்னமே சொன்ன வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 1 வசனமும் 1 அதிகாரம் கடைசி வசனத்திலும் அவர்
தமது வலது கரத்தில் தமது ஊழியக்காரர்களை நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு சபையிலே உலாவுகிற தேவன் நம்மை கனப்படுத்துவார். கனத்துக்குரிய நட்சத்திரம் இது. யோசேப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 9 முதல் 11 வசனம். அங்கே அவன் 2 சொப்பனம் கண்டான். 2வது சொப்பனத்தில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இந்த தரிசனத்தை கேட்டவுடன் தகப்பன் யாக்கோபு சொல்லுகிறார், பைத்தியக்காரா, நானும் உன் தாயாரும் உன் சகோதரர்களும் வந்து உன்னை வணங்குவோமா? இது என்னடா தரிசனம் உனக்கு? படா. அவர் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? மகனே, நான் என் தாய் தகப்பனை விட்டு நான் பெத்தேலுக்கு வரும்பொழுது வனாந்திரத்திலே தரிசனமான தேவன் உனக்கு தரிசனமாகி இருக்கிறார். அந்த தேவன் இன்னைக்கு என்னை நடத்தினவர் உன்னையும் நடத்தும்படி வந்து தரிசனமாகிறார், உன்னையும் நடத்துவார்னு அவனை உற்சாகப்படுத்தியிருக்கணும். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. ஆனால் தரிசனம் தந்தவர் மறவார். எழுத்தின்படியே அவன் தரிசனம் நிறைவேறினது. 11 நட்சத்திரங்கள் அவனை வந்து வணங்கினது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கனப்படுத்தப்படும். கொர்நேலிய வீட்டுக்கு பேதுரு வரும்பொழுது அவன் வந்து அவர் காலில் விழறான். ஐயா, இப்படிலாம் விழாத, நானும் மனுஷன்தான், தூக்கி நிறுத்துறான். இந்த வட இந்தியாக்கெல்லாம் போய் பாருங்க ஊழியத்துக்கு. ஜனங்கள், நாங்கள் இப்போ கூட போனோம் ஜார்க்கண்டு ஒரிசாக்கெல்லாம், 1 கிலோமீட்டர் முன்னாடியே காரை நிறுத்திட்டு அங்கேருந்து மேலத்தாளத்தோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. கால்களில் எண்ணெய் ஊற்றி தண்ணீர் ஊற்றி துடைத்து நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க சமஸ்கிருதம் சொல்ற அதிதி தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நீங்கள் எங்களுடைய ஊருக்கு, கிராமத்துக்கு நீங்கள் தூதர்களைப் போல வருகிறீர்கள், தேவ தூதர்களைப் போல் வருகிறீர்கள். அதனால தான் வெளிப்படுத்தல் கடைசி வசனம் நான் சொன்னேன் இல்லையா, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், தூதர்களாக வலது கரத்தில் வச்சிருக்கிறார். இந்த நட்சத்திரம், நீங்கள் ஊழியம் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு நாளும் அவர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில் உங்களுக்கு தரிசனமாகி ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். அந்த 11 நட்சத்திரங்கள் வந்து அந்த யோசேப்பை வணங்கினது. யோசேப்பு யார்? He is a typology. இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமானவர். இயேசு 30 வெள்ளிக்கு விற்கப்பட்டார், அவன் 20 வெள்ளிக்கு விற்கப்பட்டார். இயேசுப்பு குழியில் போடப்பட்டான், இயேசு சிலுவையிலே அம்பலவாணனாய் வானுக்கும் பூமிக்கும் நடுவாய் தொங்கினார். இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமான யோசேப்பை அன்னைக்கு 11 நட்சத்திரம் வணங்கினது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோமானால் ஜனங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள், நான் ஒரு காரியத்தை கூட சொல்லுவேன், 7ஆம் அதிகாரம் 55 56 அவர் அங்கே ஸ்டீஃபன் பார்க்குறாரு, அவனை பல்ல கடிச்சுக்கிட்டு கல்ல அடிக்கிறாங்க. ஆனால் அவன் ஒரு தரிசனம் பார்க்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருந்த இயேசு எழுந்து நின்று, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று த ரெட் கார்பெட் ரிசப்ஷன் பரலோகம் கொடுத்தது. ஸ்டீஃபன் என்ட்ரி ஆகிறார். எழுந்து நின்று இயேசு வரவேற்கிறார். இந்த நட்சத்திரத்தை, சாதாரண இந்த மண்ணான மனுஷனை தேவகுமாரன் பரலோகத்தில் எழுந்து நின்று ரிசீவ் பண்ணுகிறார். நாம் கனத்துக்குரியவர்களாகிறோம். அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில், அந்த 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் வசனத்தில் தங்கள் ஆஸ்தியையும் சொத்து பத்தையெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். வட இந்தியாவில் ஊழியத்துக்கெல்லாம் நாங்கள் போகும்பொழுது எங்கள் காலில் வந்து விழுவார்கள். எத்தனை சாமியார்கள், பாபாக்கள், மாதாஜி பாபாக்கள் வந்து விழுகிறார்கள். நாங்கள் குஜராத் ஊழியத்தை போனப்போ நிர்வாண சாமியார்கள் வந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு துணியெல்லாம் கட்டி கொண்டு வந்து வசனத்தை சொல்லி
அவங்க என் காலில் விடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் எங்கள் பாபா அப்படின்றாங்க. நான் பாபாவும் இல்லை, ஒன்றும் இல்லைப்பா, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள், ஊழியத்தை செய்கிற நட்சத்திரங்கள். we are the ambassador for Christ Jesus. அவருடைய தூதர்கள். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த கிறிஸ்மஸ்க்காக ஒரு டேக் அவே மெசேஜ் நீங்கள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கொண்டு போக வேண்டிய ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் நட்சத்திரமாயிருங்கள். நீங்கள் நட்சத்திரமாயிருங்க. நட்சத்திரமானால் ஆண்டவர் உங்களை அவருடைய வலது கரத்திலே உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:29-30 அங்கே சிறைச்சாலை அதிகாரிகள் நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது அங்கே கட்டுகள் சிறைகள் திறந்தது போது அவர்கள் வந்து விழுந்து, ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்யணும் ரட்சிக்கப்படுறதுக்கு, அவங்களுக்கு முன்னாக விழுந்தார்கள். இன்னைக்கு உலகத்துக்கு நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானி தேவையில்லை, ஒரு ஞானி தேவையில்லை, ஒரு அரசியல்வாதி தேவையில்லை, ஒரு ஐஸ்வர்யவான் இலுமினாட்டிஸ் தேவை கிடையாது. நீங்களும் நானும் இயேசுவின் அன்பை அறிந்தவர்கள் அங்கே போய் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்துமானால், பரலோகம் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுமானால் அதனால் மிகுந்த பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நீங்கள் எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க. நீங்கள்லாம் யாரு? எல்லாரும் சொல்லுங்களேன். அம்மா மாதிரி நீங்கள் சொல்லுங்களேன். உங்களால் தான் நிறைய ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும். இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறதுக்கே எங்கள் வீட்டு அம்மா தான் காரணம். ஹல்லேலூயா. யூ ஆர் நாட் வீக்கர் செக்ஸ். நீங்கள் பலவீன பாண்டம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் பலமானவர்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தது உங்கள் குலத்தில். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தரிசனமானது முதலாவது உங்களுக்கு தான். நீங்கள் சாதிக்க முடியும். உங்களால் கூடும். உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதது தேவனால கூடும். ஹல்லேலூயா. கடைசியாக கன்க்ளூஷன் வேர்ட் நான் 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 20:24 நான் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவருக்கு ஊழியம் பண்ணுகிற யாரானாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் குடும்பங்கள். பேங்க் வேலைங்க. எனக்கு இன்னைக்கு என்னுடைய பேங்க்கில் எனக்கு பேங்க்கு காரு டிரைவரு வீடு எல்லாம் கொடுத்து சற்றேறக்கூடிய ஐ வாஸ் ஏ ஜோனல் மேனேஜர் சென்னை. என்னுடைய கெரியரை நான் எப்படி ஆரம்பித்தேன் தெரியுமா? ஐ வாஸ் ஏ பியூன். இந்த இயர் 1983 March 22 ஐ ஜாயின்ட் இன் த பேங்க் ஆஸ் ஏ பியூன். மேனேஜர் பெல் அடித்தா தண்ணி கொண்டு கொடுக்கணும், டீ கொடுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன். பியூனில் இருந்து கிளர்க் ஆனேன், கேஷியர் ஆனேன், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆனேன், ஆஃபீஸர் ஆனேன், மேனேஜர் ஆனேன், ஜோனல் மேனேஜர் ஆனேன், ஆசாரியன் ஆனேன். My God is the God of exaltation. என்னை உயர்த்துகிற தேவன். ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வருகிறது. எவரையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் ஆகும். இன்னைக்கு எல்லா பதவிகளையும் விட்டு இந்த ஆசாரிய பதவிக்குள்ள நான் வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு பேங்க் இது பென்ஷன் கொடுக்குறாங்க. 40,000 ரூபாய் பென்ஷன் வருது. எனக்கு பின்ன என் மனைவிக்கு 20,000 ரூபாய் தருவாங்க, பாதி பென்ஷன். அவங்களுக்கு பின்ன ஒன்றும் தர மாட்டாங்க. ஆனால் உபாகமம் 7:9 சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் அவர் கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன். இந்த 1000 ஜெனரேஷன் வரைக்கும் ராயல்ட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் புத்தியாய் ஞானமாய் நான் ஒரு முடிவு பண்ணேன். எனக்கு இந்த பென்ஷனும் இந்த இதுவும் வேண்டாயா, நான் என் தேவனுக்கு நான் ஊழியம் பண்ண போகிறேன். ஐ ரிசைன்ட் மை பேங்க் ஜாப் அண்ட் கேம் டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. நான் 0ல ஆரம்பித்தேன். இன்றைக்கும் எங்கள் வீட்டில் 1 கிராம் தங்கமோ 1 கிராம் வெள்ளி கிடையாது. நாங்கள் பக்கா பெந்தோகோஸ்தக்காரங்க. ஆனால் எனக்கென்று நான் ஐஸ்வர்யத்தை பரலோகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறேன்.
துரு பிடிக்காததும் பொட்டு அரிக்காததுமான ஐஸ்வர்யம் இருக்கிறது. உபாகமம் 7:9 படி 4 கிறிஸ்தவ தலைமுறை, எங்களுக்கு வரப்போகிற 999 தலைமுறைக்கும் நான் ராயல்டி சேர்த்து வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு நட்சத்திரம் நான். இறுதியாக லூக்கா 17:10. மோகன் சிலாசரஸ் அடிக்கடி எங்களுக்கு இந்த இவாஞ்சலிஸ்ட் கேம்ப்ல எல்லாம் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா. All the credit goes to the Lord of Lord, God of God, Jesus Christ. Hallelujah. கர்த்தர் நல்லவர். How many of you rejoicing His presence? எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தை மகிழ்ந்து களி கூறுகிறீர்கள்? கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு பதவி உயர்வை கொடுக்கிறார். கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாயிருங்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. பிரதர் சிஸ்டர், ஐ எம் இன் தி ஹிட் லிஸ்ட். யூனோ, பீகாரில் ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும் எங்களை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. என் ஆதார் கார்டு, என் ஃபோன் நம்பர் எல்லாம் எங்கே போனோமோ அங்கே போயிடுச்சு. 3 எழுத்துக்காரங்கிட்ட போயிடுச்சு. ஆயினும் என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. என் தேவனுடைய கரத்தில் என் ஜீவன் மறைந்திருக்கிறது. அவர் எடுக்கிற நாளுக்கு முன்னாடி ஒருவரும் என்னை கொல்ல முடியாது. ஒருவேளை நான் மரிப்பேனானால், பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தின் அன்னைக்கு நான் ரத்த சாட்சியம் மரிப்பேனானால் என் தேவனோடு கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 5 காரியங்களை சொன்னேன். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படுகிற நட்சத்திரமா நீங்கள்? அப்படியானால் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நீங்கள் பிரகாசிக்க நட்சத்திரமா? நீங்கள் லக்கை மட்டும் காட்டுகிற நட்சத்திரமா? ஏன்னா எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை லக்க காட்டிடுங்க. ஜீசஸ் இங்க இருக்காரு, அவ்வளவுதான், அந்த ஸ்டாரோடைய டியூட்டி முடிஞ்சிடுச்சு. ஹல்லேலூயா. 4வதாக, பிறரை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நட்சத்திரமா நீங்க? சந்தோஷம் வரவே இல்லையே. ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவரை சந்தோஷிப்பிக்கணுங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டுமில்லை, எல்லா நாளும் மற்றவர்கள் உங்களால், சகோதரி நீங்க மட்டும் ஜபிச்சு இல்லைனாக்கா இன்னைக்கு நான் சுகமாயிருக்க மாட்டேன். அவங்க வந்து சொல்லணுங்க. ஒரு நாள் ஃபீட்பேக் வரணும். நம்ம கிட்ட ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்கணும். இந்த 34 இயர்ஸுக்கு என்கிட்ட எவ்வளவு சாட்சி கடிதம் இருக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் பதிவிடை ஊழியம் பண்றோம், மறைந்து ஊழியம் பண்றோம். நாங்கெல்லாம் பிரசித்து பண்ணிக்கிட்டு போஸ்டர் அடிச்சு போட்டோ போட்டு இல்லை. நேற்று கூட பிரதர் கேட்ட ஃபோட்டோ அனுப்பணும். நான் எதுக்கு கேட்குறாரு இவருன்னு தெரியல. ஆளை பார்த்துக்கிட்டு கேட்குறாரா, நாளைக்கு மீட்டிங், இன்னைக்கு எதுக்கு கேட்குறாரு? நோ 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 நோ. பதிவிடை ஊழியம், மறைந்திருந்து தாக்குகிறவர்கள். ஹல்லேலூயா. இறுதியாக நாம் கணம் பெறும் நட்சத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.